தேவனுடைய பெரிதான கிருபையினால இன்றைக்கு உண்மையான அன்பு, உண்மையான தயவு, உண்மையான இரக்கம் தனக்கு உண்டாகாதா, எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டுமே என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை நிச்சயமாய் இந்த நாளிலிருந்து பலமாய் நிறைவேற போகுது. எனக்கு யார் உண்டு என்ற தலைப்பில் தான் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தயவு பண்ணியிருக்கிறார். உங்களுடைய புரிதலுக்காக இதோ நமக்கு யார் உண்டு பதிலளிக்க. ஒரு வழக்குன்னு வந்துட்டுன்னா எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரே நியாயம் கிடைக்கணுமே, நீதி கிடைக்கணுமே என்று ஓடுறாங்க. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி அல்லது ஏமாற்றம் தான் மிஞ்சுது. ஆனால் சேனைகளை கர்த்தர் எனக்கு யார் உண்டு பதிலளிக்க, எனக்கு யார் உண்டு என்று கேள்வி கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இதோ அவர் அற்புதமான ஒரு வார்த்தை தந்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை வைத்து பிடித்து நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாய் வெற்றி நிச்சயம். ஏசாயாவின் புஸ்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஐசையா chapter 35 verse 4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். தேவனாகிய கர்த்தர் யாருக்கு இந்த வார்த்தைனா, மனம் பதறுகிற, அதாவது இன்னைக்கு வந்திருக்கிற சூழ்நிலைகள், இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்க காரியங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அமெரிக்க ஜனாதிபதியாக பண்ணிட்டு இருக்கார். இது கேட்டு பல தேசத்தின் தலைவர்கள் மக்கள் பதறி கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு HBN விசான்னு சொல்லக்கூடிய அந்த ஐடியில் பணியாற்றக்கூடிய மக்களுக்காக தரக்கூடியதை இந்திய பணத்தின்படி 88 லட்சம் சொல்லியிருக்கார். அதாவது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, இதுதான் உலகம். யாரோ மேல் உள்ள கோபத்தை அந்த இந்திய மக்கள் மேல் திணிக்கும் போது என்ன ஆகிறது? இந்த ப்ரெஷர் காம்ஸ் இது. அதனால் எனக்கு யார் உண்டு? என் அன்பானவர்களை, இந்த சூழ்நிலை இப்படியே போய் கொண்டு வந்தால் நாங்கள் வாழ்கிறதா இல்லாட்டி என்ன பண்ணுறது, மறித்து விடலாமா என்று கூட என்ன தோன்றுகிறது. அநேகருடைய கனவு இப்படியாக அந்த தேசத்தில் சென்று வேலை பார்த்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைத்தவர்களுடைய கனவு எல்லாம் இப்போது சிதறி போய் கிடக்கிறது. என் அன்பானவர்களே, இதுதான் நிஜம். உலகத்தின் பின்னாக உலகமே வாழ்க்கை என்று ஓடக்கூடியவர்கள் வாழ்க்கையில் பதறி கொண்டு இருப்பார்கள். எவ்ரி டே அண்ட் எவ்ரி செகண்ட் தே வில் பி இன் ட்ரபிள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய ஜனங்களுக்காக அவர் சொல்கிறாரு, அவர் நாமத்தை பின்பற்ற மக்களுக்காக சொல்கிறாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீதியை சரி கட்டவும் பதிலளிக்கும் வருவார். என் அன்பானவர்களை, எனக்கு யார் உண்டு? நீதி செய்ய யார் உண்டு? எனக்கு யார் உண்டு? பதிலளிக்க யார் உண்டு? அவர் எப்படிப்பட்ட பதிலை நமக்கு தர இருக்கிறார்? எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்ம விட்டு விலக மாட்டார். வேதத்தில் லூக்கா என்கிற புஸ்தகத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் கர்த்தர் பொறுமையாக நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு யார் உண்டு? நியாயம் செய்ய கர்த்தர் இருக்கிறார். அவர் பதிலளிக்க கர்த்தர் இருக்கிறார். நீதி செய்ய அவர் கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அது உண்மை உத்துவமாக ஊழியம் செய்யக்கூடிய தெய்வ மனுஷர்களை, பாரத்தோடு கண்ணீரோடு மிஷினரிகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற, ஆத்ம மீட்புக்காக தேசத்தில் மாற்றம் வரணும், ஜனங்கள் மனமாற்றம் அடைந்து இயேசு அறியணும் என்கிற அந்த கண்ணீரோடு தரிசனத்தோடு ஓடுறவங்களை சங்கடப்படுத்துகிற அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் பல வகையில் வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு இந்த செய்தி முடிவுக்குள்ளாக கர்த்தர் நிச்சயம் பதிலளிப்பார். என் அன்பானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வேலை அது அல்ல. நம்மளால் இயன்ற அளவுக்கு எல்லோரையும் ஆசீர்வதித்து ஜெபிப்போம். அது கர்த்தருடைய பிரதான கட்டளையாக இருக்குது. ஆசீர்வதிங்கள், சபியாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆக எனக்கு யார் உண்டு? நிச்சயமாய் பதிலளிக்க கர்த்தர் வருவார். பதிலளிக்கிறார்னா எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு பதிலளிக்க போகிறார்? எப்படிப்பட்ட தேவன் நமக்காக பதிலளிக்க போகிறாரா? இது குறித்து தாவீது சொல்கிறார், கேட்போமா? சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Psalms 89 verse 14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். 2 காரியங்களை சொல்றார். நீதியும் நியாயமும் கர்த்தருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அதுதான் ஃபவுண்டேஷனே அவர் கர்த்தருக்கு. உங்கள் இருதயத்தில் அவர் இருப்பார். ஆனால் கட்டாயமாக அந்த இருதயத்திலேருந்து நியாயமும் நீதியும் வெளிப்பட்டுட்டார். அடுத்தது கிருபையும் சத்தியம் முன்னாக நடக்குமா.
ஆகிய நண்பானவர்களை சங்கீதம் 15 முழுக்க நீங்கள் வாசித்தீங்களா தெரியும். நீதிமானுடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு யார் உண்டு பதிலளிக்க, நீதி செய்ய, நியாயம் செய்ய, எனக்காக பேசிட வாதிட யார் உண்டு என்று கேட்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தேவன் சொல்றாரு, நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கர்த்தருடைய ஊழியத்துக்காக, உண்மையான தரிசனம் உள்ளவர்களுக்காக நீங்கள் செய்த ஒவ்வொரு நற்கிரியைகளையும் கர்த்தர் நினைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததிக்கே திரும்ப தருவார். ஒரு நாளும் அவர் மறக்க மாட்டார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் எனக்கு யாருண்டு பதிலளிக்க, எனக்காக நீதி நியாயம் செய்ய யாருண்டு என்று கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்கள் அன்பு பிள்ளைகளை பார். இப்பொழுதே உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. நீதியின் தேவன் நீர், அற்புத தேவன் நீர். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறபடினால அவர்களுக்காக நீ கர்த்தர் நியாயம் செய்வீராக. கேட்ட வார்த்தையின்படி பாரத்தோடும் தரிசனத்தோடும் நீ சொன்னபடியே ஊழியத்தை உண்மையாக செய்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு பிறருக்கு பாரத்தோடு பகிர்ந்து கொள்கிற யாவரும் நீ ஆசீர்வதியும். உத்தமர்களுக்கு துணை செய்கிற நீ ஒருவர் தானப்பா. 1000 மடங்கு உங்கள் பிள்ளைகளை பெருக பண்ணும். சத்துருவின் கிரிகள் அழிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கவும் தாங்கவும் உம்முடைய பிள்ளைகளுக்காக எழும்பும். இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட சத்துருக்களை கர்த்தர் நீர் பழி வாங்குவீராங்க. எஸ், இது வரைக்கும் நீதி செய்திருக்கிறீர், நியாயம் செய்திருக்கிறீர், மறுபடியும் நீ செய்ய வல்லவராக இருக்கிறீரப்பா. அற்புதம் செய்தொழும் ஆண்டவரை. சத்தியத்துக்கு விரோதமாய், இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருவை கடிந்து கொள்வீராக. கர்த்தர் அற்புதம் செய்திரே உமக்கு நன்றி. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, இன்னும் விடுவிக்கப்படுவீங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். God bless you. விடுதலை நாள் 2025 சென்னை அடுத்த செங்கல்பட்டு அருகில் உள்ள திம்மாவரத்தில் விடுதலை நாள் நற்செய்தி கூட்டம் நடைபெற இருக்கின்றது. நாள் அக்டோபர் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. அரசு விடுமுறை நாளான அன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் தேவக்கரம் திருச்சபை, 43 அபாகஸ் அவென்யூ, பாலுநகர், தூய பவுல் பள்ளி அருகில், திம்மாவரம், செங்கல்பட்டு 1. தெய்வ வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு உங்கள் விடுதலைக்காக பாரத்தோடு ஜெபிக்க இருக்கின்றவர் ரெவரண்ட் இரா மணி ஐயர் அவர்கள், லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி, சென்னை. அன்பிற்குரியவர்களே, தவறாமல் இந்த கூடுகையில் பங்கு பெற்று நீங்கள் எதிர்பார்க்கும் விடுதலையையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்ல உங்களை அன்புடன் அழைக்கும் பாஸ்டர் மைக்கேல். செல்போன் 9710575579 மற்றும் டார்தி சங்கீதா. செல்போன் 9941835199. இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.